வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு அதாவது மண்டே டெஸ்ட்டுக்குரியத வந்து இன்னைக்கே பார்த்துரலாம். ஏன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் பிஜிடிஆர்பி இது எஜுகேஷன் சைக்காலஜி தெரிஞ்சா தான் உங்களுக்குமே ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஓகேவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால நம்ம என்ன அகாடமியில முடிவு பண்ணியிருக்கோம்னா, ஸோ நாளைக்கு அதாவது மண்டேக்கான டெஸ்ட்ட வந்து இன்னைக்கு நம்ம போட்டுறலாம் சேனல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ, நம்ம போடலாம். ஓகேங்களா? ஸோ, எஸ்எஸ் ஹிஸ்ட்ரி அகாடமியோட பிஜிடிஆர்பி ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சைக்காலஜியாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தே வில் ரிப்ளே யூ. அண்ட் தென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியில் ஹிஸ்ட்ரி ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து 150 தான். மற்றவங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 300 ருபீஸ் வரும். 300 ருபீஸ்லேயும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன். 2000 கொஷின்ஸ் வரும். ஃபுல் டெஸ்ட் வந்து 4 ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. 50 கொஷின்ஸாக அதாவது 20 யூனிட் வைஸாக நீங்கள் வந்து 20 டெஸ்ட் எழுதுவீங்க. மிக்ஸ்ட் ஆஃப் டெஸ்ட் வந்து 5 to 10 எழுதுவீங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே எடுக்கும்போது ஓரளவுக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா? நம்ம இதுலேருந்தே ஒரு 10 to 15 கொஷின்ஸ் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் கொஷின் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த எஜுகேஷன் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ, யூனிட் 1 ஓகேவா? முதல் கேள்வி, கல்வி உளவியலின் தந்தை யார்? ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி? ஓகேவா? கல்வி உளவியலின் தந்தை யார்? ஏ இவான் பாவ்லவ், பி ஸ்கின்னர், சி எட்வர்ட், டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின் பியாச்செட். ஓகேவா? கல்வி உளவியலின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எட்வர்ட் தோரன்டைக். அவர் தான் வந்து கல்வி எஜுகேஷன் சைக்காலஜியோட ஃபாதர். சைக்காலஜி கிடையாது, எஜுகேஷன் சைக்காலஜியோட ஃபாதர். ஸோ, இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கற்றல் கோட்பாடு அவதானிப்பு மற்றும் இமிட்டேஷனுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது? இமிட்டேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ நீங்கள் பண்ணுறத அப்படியே பண்ணி காமிப்பாங்க பார்த்தீங்களா, அதான் இமிட்டேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, எந்த கற்றல் கோட்பாடு அவதானிப்பு மற்றும் இமிட்டேஷனுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது? ஓகேவா? ஏ கிளாசிக்கல் பாரம்பரியம், பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்னேட் கண்டிஷன் செயல்முறை, சி சமூக கற்றல் கோட்பாடு சோசியல் லேர்னிங் தேரி, டி காகினேட்டிவ் தேரி அல்லது அறிவாற்றல் தேரின்னு சொல்லுவாங்க. ஸோ, எந்த கற்றல் வந்து இமிட்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் லேர்னிங் தேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ, மூணாவது கேள்வி பார்க்கலாம். ஓகே, உருவாக்கும் மதிப்பீட்டின் அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டின் முதன்மை நோக்கம் என்ன? ஓகேவா? உருவாக்கத்துடைய மதிப்பீடு பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரைமரியான ஒரு நோக்கம் எய்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஏ ஒரு பாடத்தின் முடிவில் மாணவர் கற்றலை மதிப்பீடு செய்தல் இதுவா? இல்லை ஒரு பாடத்தின் போது மாணவர்களின் முன்னேற்றத்தை கண்காணித்தல், சி மாணவர்களின் செயல்திறனின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்துதல், டி தேசிய தரநிலைகளுடன் மாணவர் செயல்திறனை ஒப்பிடுதல். அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. உருவாக்க மதிப்பீட்டில் வந்துட்டு எதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரியான ஒரு எய்மாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தா, ஒருத்தர் நம்ம பாடம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடம் எடுக்கும் போது மாணவர்கள் வந்துட்டு அப்புறம் மேலும் மேலும் அடுத்தடுத்த கிளாஸில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னுடைய ப்ரைமரி சோர்ஸ். இந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றதான் எய்ம். நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஒரு கிளாஸ் விட அடுத்த கிளாஸ் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கனா இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ, நான்காவது கேள்வி, பின் வருவனவற்றில் நன்கு கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அதாவது லெசன் பிளான் சொல்லுவோம்ல அதான். ஓகே, லெசன் பிளானுடைய சிறப்பு இயல்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு இடமளிக்கும் வகையில் நெகிழ்வுத்தன்மை, பி தெளிவான கற்றல் நோக்கங்கள் மற்றும் விளைவுகள். ஸோ, வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் பிளான் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஓகேவா? தெளிவான கற்றல் நோக்கங்கள் மற்றும் விளைவுகள். நம்ம இந்த கிளாரிட்டி இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து நமக்கு இதான் நோக்கம், இதான் நான் வந்துட்டு பிளான் பண்ண போகிறேன், இந்த நோக்கம் வந்துட்டு எனக்கு நான் வந்து இப்படி பிளான் பண்ணால் எனக்கு இந்த கான்சிக்வன்ஸ் இந்த விளைவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. தெளிவான கற்றல் நோக்கங்களும் அதோடைய விளைவுகள் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் பிளானோட முக்கியமான இது. ஸோ, ஐந்தாவது கேள்வி, ஒரு பாடத்திட்டத்தின் நோக்கம் என்ன? லெசன் பிளானோட எய்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கற்றல் நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகளை குறிப்பிட. அதாவது நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்ற நோக்கம் இருக்குல்ல, நான் என்ன கற்றுக்க போகிறேன் அப்படின்ற நோக்கம் அதாவது எய்மையும் என்னுடைய செயல்பாடுகள் அதாவது நான் என்ன செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறது தான் லெசன் பிளானோடைய முக்கியமான எய்ம்னு சொல்கிறேன். ஸோ, ஆறாவது வினா போகலாம். மாணவர்கள் ஒரு பொதுவான இலக்கை அடைய குழுக்களாக இணைந்து செயல்படும் கற்பித்தல் முறையாது. குழுக்கன்னு சொல்லிட்டோம், அப்புறம் என்ன வரும்? கொலாபரேட்டிவ் வருமா, இல்லை ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங் வருமா, ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் வருமா, இல்லை கோஆப்ரேட்டிவ் வருமா? ஸோ, நம்ம இங்கே என்ன சொல்லிட்டோம்? குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஏன் மேம் வந்து நீங்கள் கொலாபரேட்டிவ் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேட்னா இப்போ என்னென்னா இப்போ ஒரு பெரிய பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த பிராண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கோல்கேட் இருக்கு ஓகேவா? ஒரே பிராண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கோல்கேட்டு, பெப்சோடன்ட்டும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க 2 இத வாங்குனா புதுசா ப்ராடக்ட் வந்து தரோம். கொலாபரேஷன் அந்த 2 கம்பெனிக்குள்ள கொலாபரேட் பண்ணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த புது ப்ராடக்ட் தன்ட்டு. அது கொலாபரேஷன். கோஆப்பரேட்டிவ் அப்படின்னா கூட்டுறவு கற்றல். அதாவது கோஆப்பரேட்னா இப்ப நான் படிக்கிறேன். நீ வந்து எனக்கு புரியல ஓகேவா? ஒரு 5 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து எனக்கு புரியல. இத கொஞ்சம் நீங்க ஷார்ட்டா சொல்லுங்க. இல்லன்னா எனக்கு ஷார்ட்கட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. அப்ப இன்னொருத்தர் என்ன பண்றாங்க, நான் இதுக்கு ஷார்ட்கட் சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு மாணவர் வந்து சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து இல்ல நீ இப்படி படிங்க. இப்படி படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாரி படிக்கிறது தான் கோஆப்பரேட்டிவ் லேர்னிங் சொல்லுவாங்க. அப்ப மாணவர்கள் வந்து ஒரு பொதுவான இலக்க அடைய குழுக்களா இணைஞ்சு படிச்சாங்கன்னா, அது பேரு கோஆப்பரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 7வது கேள்வி. வகுப்பறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் முதல் நன்மை யாது? ஓகேவா? ஸோ, இப்ப வந்து கிளாஸ் ரூம் இருக்கு. அந்த கிளாஸ் ரூம்ல நான் டெக்னாலஜிய வந்து யூஸ் பண்றேன். அதோடைய ப்ராஃபிட் அதாவது குட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏ மாணவர் ஈடுபாடு அதிகரித்தல். மாணவர்களுடைய ஈடுபாடு அதாவது அதிகரிக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து மேம் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. நம்ம வந்துட்டு இப்போ ஈடுபாடோட கவனிக்கணும். மேபி ஒன் ஆஃப் த ரீசன் இருக்கலாம். நம்ம டெக்னாலஜிக்கலா வந்து விஷுவலா போட்டு காமிச்சா, அவங்க வந்து நல்லா வந்து ரொம்ப உன்னிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு விஷுவல் லேர்னிங் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடியோவா சொல்றத விட விஷுவலா பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியா வந்து மெமரி இந்த டாபிக் நீங்க பின்னாடி படிப்பீங்க ஓகே யூனிட்ல. மெமரி இல்ல இன்டெலிஜென்ட் டாபிக்ல. ஸோ உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும் ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்னன்னா ஆனா மெயினா இதான் ரீசனா இல்ல. பி பாருங்க. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்க தொடர்பு வந்து அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் டெக்னாலஜியா நடத்துறேன். இப்போ வந்து நான் வாய்ஸா வந்துட்டு இப்ப நார்மலா பிளாக் போர்ட வச்சு நடத்துறேன். அப்ப பிளாக் போர்ட வச்சு நடத்தும்போது என்ன பண்ணுவேன், நடுவுல கொஸ்டின்ஸ் கேட்பேன். எங்களுக்குள்ள இன்டராக்ட் இருக்கும். அது மாரி நெறைய இருக்கும். ஆனா வந்து இப்ப நான் வந்து டெக்னாலஜிக்கா நடத்துறேன். இப்ப நான் ஒரு வந்து பிடிஎஃப் இப்ப எடுத்து வந்திருக்கேன். அந்த பிடிஎஃப் போடுறேன் ஓகேவா? லைவ்ல இருந்தா நீங்க வந்து நடத்துவீங்க. இது இப்ப நான் வந்து நானே பிடிஎஃப் தான் எடுத்திருக்கேன். அத போட்டா உங்களுக்கும் எனக்கு எப்படி இன்டராக்ட் ஆகும்? இல்ல. நீங்க கமெண்ட் பண்ணா நம்ம வந்துட்டு கமெண்ட் வந்துட்டு மெசேஜ் பண்ணலாம். ஸோ, அது வந்து அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப மாணவருடைய கான்சிக்வென்ஸ் அவங்க லேர்னிங் பண்ற கான்சிக்வென்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுதான்னு கேட்டா இல்ல. ஸோ, இப்ப இது மொத்தமும் சேர்ந்தா தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. மாணவருடைய ஈடுபாடுகள் அதிகரிக்குது. மேம்பட்ட ஆசிரியர் மாணவர் தொடர்பு அதிகரிக்குது. மாணவருடைய கற்றல் விளைவுகள் அதிகரிக்குது. இது வந்து ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இல்லன்னு சொன்னேன்னா, நீங்க ஒரு ஆப்ஷன் மட்டும் பார்க்கக்கூடாது ஆக்சுவலா. ஓகே இப்ப இது கரெக்ட்டா தானே இருக்கு. இது கரெக்ட்டா அது 3மே சேர்ந்து தான் வந்து மேற்கொண்டு அனைத்தும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகே. 8th கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் ஒரு பாடம் அல்லது யூனிட்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அலகின் முடிவில் மாணவர் கற்றலை மதிப்பிட்டு வகை எது? நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியில வந்து நான் என்ன பண்றேன், எஸ்பெஷலி ஒரு யூனிட் எடுக்கிறேன். அந்த யூனிட் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐவிசி எடுத்துக்கோங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இல்ல சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட் கிளாஸ் எடுக்கும்போது, மாணவர்கிட்ட நீங்க எவ்வளோ கத்துக்கிறீங்க? நீங்க வந்து எவ்வளோ வந்து இத ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க? இதோடைய நீங்க எந்த அளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கீங்க? அப்படின்றத வந்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து கேட்கணும். அந்த வகையோட பேர் என்ன? மாணவர் வந்து ஒரு யூனிட் வைஸா வந்துட்டு நான் நடத்தும்போது ஒரு பாடத்தில, அவருடைய கற்றல் மதிப்பீடு வந்து நான் எப்படி மதிப்பிட முடியும்? அந்த வகை பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்மேட்டிவா ஃபார்மேட்டிவ் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஓகே என்ன ஃபார்மேட்டிவ்னு சொல்லிட்டு. ஃபார்மேட்டிவா, சம்மேட்டிவா இல்லன்னா டயக்னாஸ்டிக் அசஸ்மென்ட்டா இல்லன்னா ரெஃபர்ட் அசஸ்மென்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ சம்மேட்டிவ் அசஸ்மென்ட் ஓகேங்களா? ஒண்ணுமே இல்ல கூட்டு மதிப்பீடு அப்படின்றத சம்மேட்டிவ் அசஸ்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 9வது கேள்வி. பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை அதாவது மல்டிபிள் இன்டெலிஜென்ட் டாபிக் தயவு செஞ்சு எல்லா தியரியுமே படிச்சிடுங்க. இந்த பைனட் ஆகட்டும், ஸ்கின்னர் ஆகட்டும், தார்ன்டைக் ஆகட்டும், எட்வர்ட் தார்ன்டைக் எல்லா தியரியுமே படிச்சிடுங்க. சிங்கிள் தியரி, மல்டி தியரி, 3 தியரி, 2 தியரி, 2 ஃபேக்டர் தியரி இந்த மாரி நெறைய தியரிஸ் வரும். அந்த எல்லா தியரிஸும் படிச்சா கண்டிப்பா அடிச்சு சொல்வேன். இந்த தியரிஸ்லேருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இல்ல 2 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு அதிகம். ஸோ ஓகே. இப்போ மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி வந்து முன்மொழிந்தவர் யார்? இந்த ஷார்ட்கட் நான் ஆல்ரெடி நம்ம அகாடமி சேனல்ல போட்டிருக்கோம். பாருங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சிங்கிள் ஃபேக்டருக்கு என்ன? 2 ஃபேக்டருக்கு என்ன? மல்டி ஃபேக்டருக்கு என்ன? 3 டைமென்ஷனுக்கு என்ன? எல்லாம்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் போட்டிருக்கோம். ஸோ அப்ப மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை வந்து முன்மொழிந்தவர் யார்? பன்முக நுண்ணறிவு கோட்பாட்ட முன்மொழிந்தவர் யார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்வர்ட் கார்ட்னர் அப்படின்றது தான் வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை வந்து முன்மொழிகிறாரு. 10வது கேள்வி. அண்மை வளர்ச்சி மண்டலம் அதாவது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க. மாணவர்கள் வழிகாட்டுதலுடன் கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவின் வரம்பு. அதாவது ஒன்றுமே இல்லை. அண்மை வளர்ச்சி அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வழிகாட்டுறாங்க. அது மூலிமா அவன் கற்றுக்கிட்டு அந்த கற்றுக்கணும் விஷயம் இருக்குல்ல அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 11 to 15 கேள்வி. 11வது கேள்வி.
நடத்தையை வடிவமைப்பதில் வலுவூட்டலின் அதாவது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பங்கை எந்த கற்றல் கோட்பாடு வலியுறுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்முறை கண்டிஷனிங். ஓகேவா? இந்த கோட்பாடு தான் வலியுறுத்துகிறது. 12வது கேள்வி, மாறுபட்ட கற்பித்தலின் அதாவது டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷனில் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாணவர்களின் கற்றல் தேவைகளையும் பூர்த்தி செய்ய. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா என்னென்னா இப்போ மேபி நிறைய டெக்னாலஜிக்கெலாம் கிளாஸில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நிறைய போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுறாங்க. நிறைய வந்துட்டு இந்த நிறைய டெக்னாலஜிஸ் வந்து உள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ நம்ம படிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்போயே ப்ரொஜெக்டர்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சாங்க. 12th காலேஜ் படிக்கிறச்சு ப்ரொஜெக்டர் வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ அது மாதிரி புதுசாக டிஃப்ரென்ஷியேட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக டிஃப்ரென்ஷியேட்டாக யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்கிறோம். ஏன்னா இப்போ ஹிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1:30க்கு 2:00 நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் காலேஜில். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அச்சோ ரொம்ப தியரியாக ஹிஸ்ட்ரி நான் தப்புன்னு சொல்லல, ரொம்ப தியரியாக படிப்போம். சாப்பிட்டு தயிர் சாதம்லாம் சாப்பிட்டு மந்தமாக உட்காந்துருக்கும்போது நான் போய் கிளாஸில் தியரி டீச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்னடா இது சாப்பிட்டதுக்கு நல்லா வயிறு ஃபுல்லாக தூக்கம் வருதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுவாங்க. அதுவே நான் என்ன பண்ணுறேன், ஒரு மரத்தடி கூப்பிட்டு போயிட்டு அங்கே ப்ரொஜெக்டர் கனெக்ட் மரத்தடியில் எப்படி ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணு கேட்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இல்லை கம்ப்யூட்டர் லேப்க்கு கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறோம், பெரிய ப்ரொஜெக்டர் வந்துட்டு ஒரு ஒரு அசைவு சுறுசுறுப்பாக அவங்க வச்சுட்டு என்ன பண்ணுறோம், போய் ப்ரொஜெக்டரை வந்துட்டு ஆன் பண்ணி நிறைய விஷன்ஸ்லாம் நிறைய போட்டு நிறைய வந்துட்டு அந்த ஒரு ஸ்டோரியாக அனிமிக் ஸ்டோரியாக வந்து அக்பரை பற்றி போடுறேன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டில் டிஃப்ரெண்ட்டாக டீச் பண்ணுறாங்க, இது புதுசாக இருக்குது அப்படின்னு மைண்டில் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? அதனால தான் அவங்களுடைய தேவை அப்போ என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த டைமில் இது நடத்த தேவையில்லை, அவங்க தேவை என்ன, ஒரு ஆக்டிவாக பூஸ்டப்பாக இருக்கிறது, அந்த தேவையை வந்துட்டு நான் செய்கிறேன். ஓகேங்களா? அதான் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. 13வது கேள்வி, பின் வருவனவற்றில் மாணவர் மையப்படுத்திய வகுப்பறையின் சிறப்பியல்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்து இது எப்படி சொல்லுவோன்னா டீச்சர் சென்டர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் சென்டர்னு சொல்லுவோம், லேர்னிங் சென்டர்னு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது ஆக்சுவலாக. டீச்சர் சென்டர், லேர்னிங் சென்டர் அண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேர்னர் சென்டர் அப்படின்னா என்னென்னா டீச்சர் அதாவது ஆசிரியர்களை முதன்மையாக வைத்து கற்பிக்கப்படும் வந்து கற்றல் அப்படின்றது டீச்சர் சென்டர். இல்லை மாணவனை வந்து முதன்மையாக மையப்படுத்தி கற்பிக்கிறது வந்து லேர்னிங் சென்டர், லேர்னர். ஓகே, லேர்னர் சென்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா 45 மினிட்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 45 மினிட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மியாகுது இன்ட்ராக்ட். ஓகேவா? 40 மினிட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடத்திட்டே இருக்காங்க. அது ப்ராக்டிக்கலாக இருக்கலாம், இது ப்ராக்டிக்கலாக இருந்தால் கூட கொஞ்சம் மூவபிள் இருக்கும், மோஷனபிளாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் ஓகேவாக இருப்பீங்க. தியரி கிளாஸ் அப்படின்னும் போது 40 மினிட்ஸ்மே வந்து என்ன பண்ணுறாங்க, டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்குறீங்க, அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை எவாலுவேட் பண்ணி நீங்கள் ஓகே இதான் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறீங்க. அதுவே ஸ்டூடெண்ட் அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, ஸ்டூடெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். ஓகே, அப்போ என்ன ஸ்டூடெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குரூப்பாக படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட், அவங்களோட ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். நான் வந்து ஒரு டாபிக் கொடுத்துட்றேன், நான் வந்துட்டு இந்த டாபிக் வந்து டெல்லி சுல்தானே இது படி, இல்லை மராத்தாஸில் வந்து சிவாஜி பற்றி படி, நீ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் படி, நீ வந்து சோசியல் ரிஃபார்ம்ஸ் எக்கனாமிக்கல் படி, நீ வந்து அவங்களுடைய என்னென்ன யார் யார் வந்துட்டு ரூலர் இருந்தாங்கன்னு படின்ட்டு ஒரு குரூப்பில் நான் பிரித்து விடுறேன். அப்படி படிக்கும்போது என்ன பண்ணால் அவனே லேர்ன் பண்ணி அந்த புத்தகத்தில் இருக்க விஷயமோ இல்லை வந்து ஜிபி ஏதோ ஒன்று டெக்னாலஜிக்கலாக யூஸ் பண்ணி அவனே லேர்ன் பண்ணுறான். பார்த்தீங்களா? அந்த லேர்ன் பண்ணி படிக்கிறது தான் அதாவது ஸ்டூடெண்ட் சென்டர்னு இருப்போம். அந்த இடத்துல என்னுடைய வேலை, டீச்சருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிறது எல்லாமே நீங்களாக வந்து லேர்ன் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் மையம். ஸோ வந்து ஸ்டூடெண்ட் டீச்சர் சென்டரில் கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. ஒன்று லேர்னர் சென்டர்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டூடெண்ட் சென்டர்னு சொல்லுவாங்க. பங்களிப்பு, யாருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கோ மையப்படுத்தி அவர்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மாணவருடைய மையப்படுத்தி வகுப்பறையில் எது அப்படின்னா அப்போ ஆசிரியர்னு சொன்னவே தப்பு, அப்போ மாணவன் கேட்டாங்க. அப்போ என்ன சென்டர்னு பாருங்களேன், மனப்பாடம் செய்வதற்கு முக்கியத்துவமாக, தரப்படுத்தப்பட்டதுக்கு சோதனைகள் முக்கியத்துவமாக, மாணவர் சுயேட்சை மற்றும் தேர்வா. இப்போ தான் சொன்னேன், அவன் ஒரு விஷயத்தை தானாக வந்து லேர்ன் பண்ணிக்கிறான், அந்த புக்கை பார்த்து நான் லேர்ன் பண்ணி அவங்களுக்குள்ளே கற்றுக்குறாங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும், மாணவர் சுயாட்சி மற்றும் தேர்வு. ஸோ அகாடமியில் எந்த மெசேஜ் வந்துட்டுருக்கு நமக்கு, சாரி. ஸோ 14வது கேள்வி, கற்றலின் சாரம் ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்று கருத்துக்கு பெயர் பெற்றவர். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், எல்லாமே இம்பார்ட்டன்னா. செல்ஃப் சென்டர்டு, அப்புறம் வந்து தியரிஸ், இன்டெலிஜென்ஸ் தியரிஸ், மெமரி, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. கற்றலின் சாரம் ஸ்கேஃபோல்டிங் என்ற கருத்துக்கு பெயர் பெற்றவர் யார்? ஏ லெவ் வைகாட்ஸ்கி,
பி. ஜீன் பியாஜெட், சி. ஜெரோம் ப்ரூனர், டி. ஆல்பர்ட் பண்ட்ரா. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேஃபோல்டிங் அப்படின்ற ஒரு கருத்து வந்துட்டு யார் வந்துட்டு பெயர் பெற்றவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேவ் வைகாட்ஸ்கி அப்படின்றவர் தான் வந்துட்டு ரொம்ப பெயர் பெற்றவர். ஸ்கேஃபோல்டிங் கற்றலின் சாரம் அப்படின்ற விஷயத்துக்கு. 15வது கேள்வி, கல்வியின் மதிப்பீட்டின் நோக்கம் என்ன? அதான் நம்ம கற்றுக்கணும் பார்த்தீங்களா, எஜுகேஷன். இந்த எஜுகேஷனுடைய மதிப்பீட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மாணவர்கள் கற்றல் மற்றும் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்ய. ஸோ இப்போ மதிப்பீடு வேல்யூ பண்ணுறீங்க, அப்போ எஜுகேஷனுடைய வேல்யூ என்ன, மதிப்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லேர்ன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, லேர்ன் பண்ணி அவன் என்ன வந்து இந்த வேல்யூவில் முன்னேறி இருக்கான், அவன் முன்னேறதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கறதான் வந்துட்டு முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ 16வது கேள்வி, மாணவர்கள் புதிய கருத்துக்களை கற்கும்போது அவர்களுக்கு தற்காலிக ஆதரவை வழங்கும் கற்பித்தல் உத்தி எது? இப்போ தான் பார்த்தோம் கற்றலின் சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேஃபோல்டிங் லேவ் வந்து வருவார். ஓகேவா? ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு புது டாபிக் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மாணவர்கள் புதிய கருத்துக்களை கற்கும்போது ஒரு புது தியரி ஒரு புதுசாக வந்து அவங்க கற்றுக்குறாங்க. ஒரு ஒரு மாரல் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக என்னென்னா ஒரு சப்போர்ட் தேவை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உத்தி பேர் தான் ஸ்கேஃபோல்டிங்னு சொல்லுவாங்க. ஏன் சப்போர்ட் தேவை? எப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக தானே கற்றுக்குறோம் அப்படின்னா கிடையாது. இப்போ நான் ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி, வாட் இஸ் த பேசிக் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட் இயர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஈவன் நீங்கள் 11th 12th சோசியல் எடுக்கலனாலுமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு சயின்ஸ் குரூப் தான், எனக்குமே ஈவன் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் 10th படிச்சுக்கணும் இல்லை, நீங்கள் யார் எடுத்தாலுமே அலெக்சாண்டர்னா யார் சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும், இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும், ஆர்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும். அதே போல் மேக்ஸில் வந்துட்டு இப்போ A² + B² அதோட தியரி என்ன சொன்னால் நீங்கள் எல்லாத்துக்குமே காமனாக இந்த விஷயம்லாம் தெரியும். அது வந்து புதுசு கிடையாது. ஸோ அப்போ புதுசாக இந்த விஷயமே நான் கேள்விப்படல. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எனக்கு அக்பர் தெரியும், முகல்ஸ் தெரியும், டெல்லி சுல்தானின் தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை நான் கேள்விப்படலன்னும் போது நம்ம மைண்ட் பிளாங்காக இருக்கும். ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்க போகிறோன்ற ஆர்வம் இருக்கும். பட் வேகமாக கொஞ்சம் போச்சுன்னா வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் அங்கே வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆதரவு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈஸியாக நம்மளால் கற்றுக்க முடியும்ல. ஸோ பாருங்கள், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வகுப்பறையில் உருவாக்கும் மதிப்பீட்டை பயன்படுத்துவதன் முதன்மை நன்மை என்ன? அதாவது வகுப்பறையில் உருவாக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறதோடைய நன்மை என்னன்னு கேட்டிருக்காங்க. மாணவர்களின் முன்னேற்றத்தை கண்காணித்து கற்பித்தல் சரி செய்ய. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து எதுக்கு முதன்மையாக இருக்குது, எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படி படிச்சிருக்காரு, இப்போ நம்ம நடத்தின டாப்பிக்லேருந்து எவ்வளோ வந்துட்டு முன்னேறி இருக்காங்க அப்படின்னு கண்காணித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கற்பிக்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம வந்து டீச் பண்ணுற சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றுவோம். ஓகே, அவங்களுக்கு வந்து இப்படி சொன்னால் புரியுது போல், இவங்களுக்கு வந்து ஆடியோ இதில் சொன்னால் புரியுது, இவங்களுக்கு வீடியோ சொன்னால் புரியுது, சில குழந்தைங்களுக்கு வந்து பிக்சர் காமிச்சா புரியுது, சில குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் மூலிமா புரியுது, சில குழந்தைங்களுக்கு ட்ராமா பண்ணால் புரியுது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மூலிமா நம்ம அதை தெரிஞ்சு மாணவர்கள் வந்து இந்த மாதிரி டீச் பண்ணால் அவங்களுடைய மதிப்பீட்டு முன்னேற்றம் வந்து அதிகமாகுது அப்படின்னு நம்ம கரெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய டீச்சிங் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுறோம். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்ட்டு. 18வது கேள்வி, சமூக தொடர்புகளின் பங்கை நடத்தை வடிவமைத்ததில் எந்த கற்றல் கோட்பாடு வலியுறுத்துகிறது? ஸோ சமூகம்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து டெஃபினிஷன்ஸ்லாம் தேவையில்லை. அப்போ சோசியல் தான் சமூக கற்றல் கோட்பாடு. 19வது கேள்வி, அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு காகினேட்டிவ் டெவலப்மெண்ட்டை முன்மொழிந்தவர் யார்? அதுதான் சொல்கிறேன், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் லேவ் அப்படின்னு படித்தோம். ஸோ ஒவ்வொரு ஸ்கேஃபோல்டிங் ஒவ்வொரு அசஸ்மெண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக யார் முன்மொழிந்தார், யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு நிறைய பேர் வருவாங்க. ஆக்சுவலாக மெத்தடாலஜி எஜுகேஷன் பேப்பர் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய அதிகபட்ச பேர் வரும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ பாருங்கள், காகினேட்டிவ் அறிவாற்றலின் வளர்ச்சி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா ஜீன் பியாஜெட் அப்படின்றவர் தான் அறிவாற்றல் கொள்கையை வந்து முன்மொழிகிறாரு. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுப்போம். ஓகேவா? அறிவு இருக்கவங்க என்ன பண்ணாங்க, ஜீன்ஸை கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 20வது கேள்வி, மதிப்பீட்டின் ருப்கின் அதாவது ருப்ரிக் சொல்லுவாங்கள்ல, மதிப்பீட்டின் ருப்கின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பிட்ட அளவுகோல்கள் அடிப்படையில் மாணவர் செயல்திறனை மதிப்பீடு செய்ய தான் ருப்ரிக் வந்து உதவுது, அதோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து 50 கொஷின்ஸ் பார்க்க தேவையில்ல. ஓகேவா? 25 கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். 50 கொஷின் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது, கொஷினுக்கு ஆன்சரோடய கொடுத்துருவேன். டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் கொஷின் கொடுத்து ஈவினிங் வந்து அனுப்ப தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து படிச்சுட்டே போகலாம்.
இந்த ஓகே நீங்க படிச்சீங்கன்னா, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் ஆன்ஸரோட. இல்ல நீங்க வந்துட்டு இப்ப நான் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் நெறைய பேர வந்துட்டு அகாடமில. ஸோ இல்ல உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரியஸா போணும்னா டெஸ்ட்டா போட்டுக்கலாம் ஓகேவா? ஸோ 50 கொஸ்டின்ஸா போட தேவையில்லன்னு நெறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா 30 மார்க்ஸ் தானே மேம் 25, 25ஆ பிரிச்சு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெறைய பேர் கிட்ட வந்து கேட்டுருக்கோம் ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து நம்ம 25ஆ போடலாமா? 50ஆ போடலாமான்னு பார்க்கலாம். ஸோ 21வது கேள்வி. பின் வருவனவற்றில் ஒரு மாணவர் கற்றலை நிஜ உலக சூழலில் மதிப்பீட்டு வகை எது அப்படின்னு சொல்றான். ஏன் இப்ப இந்த இடத்துல ஏன் நிஜ உலகம் அப்படின்னு வருதுன்னா, இப்போ வீடியோ கேம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ கேம்ஸ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, 3டி வந்து உங்க கண்ல மாட்டிக்கிறீங்க. 3டி கிளாஸஸோ இல்ல 3டி வீடியோ கேம்ஸோ பார்க்கும்போது, உங்களுடைய விஷுவல் அட்டென்ஷன் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா, நீங்க அதுக்குள்ள முழுகிருவீங்க ஆக்சுவலா ஓகேவா? ஸோ நீங்க போயிட்டு வந்து அந்த பிளேஸ்க்குள்ள விஷுவலைஸ்டா இருப்பீங்க. ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிஜ உலகத்துக்கும் இங்க இருக்கிறதுக்கும் வேற ஓகேவா? ஏன்னா சில பேர் வந்து அதில ரொம்ப அடிக்டடா இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது, எந்த நிஜ உலக சூழல் வந்து மதிப்பீடுனா அத்தென்டிக் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. உண்மை அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து 9த் இல்ல 10த் படிக்கும்போது இந்த டாபிக் பத்தி படிப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். 22வது கேள்வி. வகுப்பறை மேலாண்மையின் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தான். ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டை பராமரிக்க, மாணவர் ஈடுபாடு மற்றும் ஊக்கத்தை ஊக்குவிக்க, மாணவர் கற்றல் மற்றும் சாதனையை அதிகரிக்க. ஸோ 23வது கேள்வி. இங்கே பாருங்கள். செல்ஃப் எஃபிகேசி ஓகேவா? கற்றலின் சுயத்திறன் என்ற கருத்துக்கு பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தா, ஆல்பர்ட் பண்டூரா அப்படின்றவர் தான் வந்து செல்ஃப் எஃபிஷியன்சியோட அந்த கோட்பாட்டை வந்து சொன்னார். ஓகே, கருத்துக்கு பெயர் பெற்றவர் ஓகேவா? ஜியான் எதுக்கு பார்த்தோம்? காகினேட்டிவ்க்கு ஓகேவா? 24வது கேள்வி. ஓகே. ஊக்கமளிக்கும் கற்றல் சூழலில் மோட்டிவேட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் முதன்மை சிறப்பியல்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே தான். அட்டானமியாக சப்போர்ட் பண்ணுறது, காம்பிடன்ஸ் சப்போர்ட் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு வந்து ரிலேட்டட்னஸ் சப்போர்ட் ஆகட்டும், சுயேட்சை ஆதரவு, திறன் ஆதரவு, தொடர்புடைய ஆதரவு எல்லாமே மோட்டிவேட்டிங் லேர்னிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 25. ஒரு ஆசிரியரின் தொழில்முறை மேம்பாட்டு திட்டத்தின், அதாவது ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அதோடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியரின் அறிவையும் திறன்களையும் மேம்படுத்துறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா? ஸோ 26வது கேள்வி. பின்வருவனவற்றில் ஒரு கட்டமைப்பில் சார்ந்த வகுப்பறையின் சிறப்பியல்பு எதுனா, அதான் ஓகே, நல்லா யோசிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்டை பொறுத்த வரைக்கும் தான் கொஷின் கேட்பாங்க ஓகேவா? சின்ன இடத்துல உங்களுக்கு வந்து மாற்றம் இருக்கலாம். ஸ்டூடெண்ட் சென்டர் பற்றி நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த டாபிக் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. மாணவர்களை மையப்படுத்தி ஆகட்டும், இல்லை ஆசிரியர்களை மையப்படுத்தி ஆகட்டும் ஓகேவா? ஸோ 27வது கேள்வி தொய்தாங்க. நெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு ஸ்லோவாக டர்ன் பண்ணுறேன். இந்த கொஷின் முக்கியமான கொஷின். பின்வருவனவற்றில் கற்றல் குறைபாட்டின் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஃபஸ்ட் யூனிட்டில். ஓகே, முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு கொஷின் பார்த்துருப்பீங்க. மாடல் ஃபஸ்ட் யூனிட்க்கு மட்டும் தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு இந்த சைக்காலஜி கொஷின்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா 300 ருபீஸ் தான். உங்களுக்கு 2000 கொஷின்ஸ் மேலே அட்டன் பண்ணுவீங்க. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு ஆட் ஆகி தான் வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இந்த வாட்ஸ்அப் நம்பர் 8940787647 வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி, மேம் ஐ இன்ட்ரெஸ்டட் இன் எஜுகேஷன் மெட்ராலஜி பேப்பர், கேன் யூ டெல் மீ தி டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எதாவது சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டீம் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகிட்டே தான் இருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் ஆகிட்டு தான் இருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் ஆகிட்டு தான் இருக்காங்க. அந்த மற்ற ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆனவங்கள நான் வந்து சண்டே ஈவினிங் 8 o'clock வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி விடுறோம் அந்த கம்யூனிட்டி குரூப்பில். எங்கள் இந்த ஹிஸ்ட்ரி படித்தவங்க ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் வந்து கொஷின் பேப்பர் பாருங்கள், எப்படி மெத்தட்ஸில் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எந்தளவுக்கு தெளிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். 300 ருபீஸ் தான் ஓகேவா? ரொம்ப பெருசாக தான் அமௌண்ட் வாங்கலை. இதுவே ஈவன் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டே வந்து ஏன் அவ்வளோ கம்மியாக போட்டிங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா? தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.